தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம். மே மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய 3 கிரக சேர்க்கை மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார். அன்றைக்கி மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. காலை 10:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார். மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறாரு, துவக்கிறாரு. கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் புதன், ராகு, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அன்னைக்கு காலை 10:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இது மே 1ஆம் தேதி அன்னைக்கு. மே 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீன ராசியிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து மேஷ ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு மே 10ஆம் தேதி அன்னைக்கு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன், அதாவது மே 13ஆம் தேதி ராத்திரி 14ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே 14ஆம் தேதி விடியற்காலையில் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் மே 20ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகி சொந்த வீட்டுக்கு வராரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். மே 31ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த மே 31ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. மே 14லேருந்து ரிஷபராசியில் குரு, சூரியன் சேர்க்கை. மே 20ஆம் தேதியிலிருந்து குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை. மே 31ஆம் தேதியிலிருந்து குரு, சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள், விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி நடராஜர் அபிஷேகம், மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், மே 7ஆம் தேதி அமாவாசை, மே 10ஆம் தேதி அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை அன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் தங்கம் வாங்காதீங்க. தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும். அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லோரும் நிறையா நகைக்கடையில் போய் எல்லோரும் வாங்கிறதுனால நகைக்கடை விருத்தியாகின்னு இருக்குது. நமக்கு வாங்குகிற பவர் குறைஞ்சின்னு. அதனால் அந்த அக்ஷய திருதியான மே 10ஆம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை, ஒன்றா வஸ்திரம், இல்லாட்டி தங்கம், இல்லாட்டி பென்சில், பேனா, எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம். சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம். தயிர் சாதத்தை கலந்து பிசைஞ்சு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம். கோயில்களில் விநியோகம் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது. மே 12ஆம் தேதி அன்னைக்கு சங்கர ஜெயந்தி, ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட. மே 24 வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது. மே 27ஆம் தேதி ராத்திரி 28ஆம் தேதியோட அக்னி நட்சத்திரம் முடிவு. அதுக்கப்புறமா மே 31ஆம் தேதி காலாஷ்டமின்னா அன்றைக்கி அஷ்டமி திதி வரக்கூடிய நாள். அன்றைக்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள். இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். ரிஷப ராசி.
அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்திற்கு உண்டான அனுகூலமான நாட்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, வீடு வாங்கணும், திருமண விஷயம் பண்ணணும், வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை குழந்தைகள் படிப்புக்காக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும்ல. அதை எந்த நாளில் பண்ணினா அந்த முயற்சியை துவக்கினா சக்ஸஸ் கிடைக்கும்னா மே 2, 3, 4, 5, 6ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும், 4 மணி 5 மணி வரைக்கும். அதுக்கப்புறமா 8ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து ஆரம்பித்து 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 29, 30, 31 ஆகிய நாட்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் சக்ஸஸ் கிடைக்கும், திருமண விஷயமாக பேசினா சக்ஸஸ் கிடைக்கும், உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாத முற்பகுதியில் சூரியன் உங்களுக்கு செலவுகளை கொடுக்குறாரு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள், தாயார் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால 14ஆம் தேதி வரைக்கும், மே 14 வரைக்கும். ஸோ அதனால் மாத முற்பகுதியில் சூரியன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. மாத ஆரம்பத்திலேருந்தே குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு மே 1ஆம் தேதி அன்னைக்கு. இதனால் வியாபார வளர்ச்சி, குழந்தைகளின் சந்தோஷமான செயல்பாடுகள், குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கு குழந்தை வம்ச விருத்தி ஏற்படுறது, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், அனுகூல பலன்களை ஏற்படுத்துதல், தந்தை வழியில் உதவிகள் கிடைக்குது. இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் குரு பகவான் நடத்தி கொடுக்க போகிறாரு. ராசிநாதன் சுக்கிரன் விரயத்தில் இருக்கார். விரயஸ்தானத்திலேருந்து இந்த மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஸோ 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரகசிய செலவுகள், படாடோப செலவுகள், உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான செலவுகள், உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு உண்டான செலவுகள்லாம் ஏற்படும். உங்கள் உறவினர்கள் வகையில் ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வருது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் புதன் இந்த மாத ஆரம்பத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஏன்னா விரையாதிபதி செவ்வாயோடு சேர்ந்த புதன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகளை தரக்கூடிய வகையில் குழந்தைகளின் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் தேதி அன்றைக்கி விரயஸ்தானத்துக்கு வரார். 10லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்துவார். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் வருமானத்தில் கூட தடை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் புதனுக்கு உண்டான பரிகாரமாக பெருமாளை வழிபடுங்கள். குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். வியாழக்கிழமை தோறும் நரசிம்மருக்கு பானகம் நிவேதனம் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்காருன்னு சொன்னேன். சுக்கிரன் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார் 20ஆம் தேதிக்கு மேலே. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், கலைத்துறை நண்பர்கள் கடல் கடந்து போயிட்டு வரத்துக்கு 20ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. வந்ததுக்கப்புறம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. திருமண உறவில் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரைக்கும் இருந்த அளவுக்கு இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான சண்டை சச்சரவுகள், ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த பரிகாரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு மே 25ஆம் தேதி காலை 10 மணி 36 நிமிஷத்துலேருந்து மே 27ஆம் தேதி மாலை 4 மணி 5 நிமிடம் வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். 25, 26, 27 இந்த 3 நாட்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. என்னதான் குருவின் பார்வையில் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான செலவுகள், குடும்பம் சார்ந்த செலவுகள், குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும். அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தா நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செய்து வழங்கி வர பொதுமக்களுக்கு வழங்கி வர உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதில் பானகத்தோட நீர்மோர் கொடுத்தா இன்னும் விசேஷம். உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் ஏற்படுத்தி பாபங்களை போக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம். உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன்
நன்றி, வணக்கம்.